பிரைஸ் லார்ட். நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்கலான்னா, யாராச்சும் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? தேவன் என்னோடு இருக்கிறார், நான் தேவனோடு இருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் ஏதாச்சும் நமக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம் இன்றைக்கி. இப்போ ரெண்டுத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? முதல்ல நம்ம அதை ஒரு கேள்வியாக கேட்டுப்போமே. இப்போது என்னோட தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கும் நான் தேவனோடு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இல்லை ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? தேவனுக்கு பிரியமானவர்களே, கண்டிப்பாக இதில் வித்தியாசம் இருக்குது. இப்போது தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எடுத்துப்போம். இப்போ தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா நமக்கு பல விஷயங்கள் நன்மை நடக்கும் இல்லைங்களா? இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லாருக்கும் அப்படி தான் நடக்குது. அப்போ தேவன் ஒருத்தரோடு இருக்கணும்னா முதல்ல அதுக்கான பேசிக் என்ன சொல்கிறது, அடிப்படையான ஒரு சில காரியங்கள் இருக்கணும் இல்லைங்களா? தகுதிகள், அடிப்படை தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன? தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை தகுதி என்னென்னா, அவன் கிறிஸ்தவன், ஞானஸ்தானம் பெற்றவன், இல்லைன்னா அபிஷேகம் பெற்றவன், இப்படி இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே போதும் தேவன் நம்மளோடு இருக்கிறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி நாம் பல நேரங்களில் இன்றைக்கி சாகாமல் பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றப்படுறதுலேருந்து எல்லாமே நடக்குது இல்லைங்களா? அப்படி ஞானஸ்தானமும் அபிஷேகமும் இல்லைங்களா எடுக்காமல் கூட கிறிஸ்துவை அறிந்திருந்தாலே போதும் தேவன் நம்மளோடு இருக்க ஆயத்தமாக இருக்கிறார், ஆவலாக இருக்கிறார் இல்லைங்களா? பல நேரங்களில் கிறிஸ்துவை அறியாதவங்களுக்கும் தேவன் அவங்களோடு இருக்கிறார். அவங்கள இன்றைக்கி நான் நாளைக்கு எனக்குள்ளே நான் இழுத்துப்பேங்கிற அந்த ஒரு சந்தோஷத்துக்காக அவர் காத்து கொண்டிருக்கார் இல்லைங்களா? அப்போ தேவன் நம்மளோட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு நிறைவானதாக இருக்கா? அதுவே போதுமானதா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த பதிவு நீங்கள் முழுசாக கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் இது எவ்வளோ முக்கியமான பதிவுன்னு சொல்லி. இன்றைக்கியான நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த பதிவை நீங்கள் முழுசாக கேட்கும்போது தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ தேவன் நம்மளோடு இருக்கிறார், இது எல்லாருக்கும் பிடிச்ச வார்த்தை இல்லைங்களா? தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச வார்த்தை. இதுதான் பிரபலமாக, அதாவது என்ன சொல்கிறதுனா நிறைய இடத்துல இதுதான் நடக்குது சரிங்களா? தேவன் நம்மளோடு இருக்கிறார், இதில் எந்த டவுட்டும் வேண்டாம் சரிங்களா? தேவன் நம்மளோடு இருந்தால் போதுமா அப்படி கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? ஆமாம், தேவன் என்னோடு இருக்கிறார்னா இதோட பெருசு என்ன இருக்குது, எனக்கு இது போதும் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆனால் தேவன் நம்மளோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்மளை எப்படி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்களேன், இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நாம் அதாவது இப்போ சொல்ல போகிற உதாரணம் ரொம்ப தாழ்ந்த ரொம்ப சில்லியாக இருக்கும், ரொம்ப நம்ம அலட்சியமானதாக இருக்கும். ஆனால் நம்ம டக்குன்னு அது உடனே விளங்கி கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கத்தை தரேன் சரிங்களா? அதனால் இந்த விளக்கத்தை குறித்து நீங்கள் தயவு கூர்ந்து யாரும் மனசில் வருத்தப்படாதீங்க. இப்போது ஒரு நாய் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ என்ன சொல்கிறது, நாய் உங்களோட ஸ்தோத்திரம் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு என் வீட்டமான மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறன்னு வச்சுக்கோமே. அப்போது நமக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கிறதுக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? நீங்கள் தயவு கூர்ந்து கொஞ்சம் உணர்ந்து பாருங்களேன். இப்போது எனக்கு என் நண்பனை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கும் என் நண்பனுக்கு என்னை ரொம்ப பிடிக்குங்கிறதுக்கும் எவ்வளோ பேர் வித்தியாசம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ என் நண்பனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்னா என் நண்பன் என்ன பண்ணுவான்? எனக்காக எதையும் செய்வான் இல்லைங்களா? இல்லை என் வீட்டுக்காருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்னா என் வீட்டுக்காரர் எனக்காக எதையும் செய்வார். என் வீட்டம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்னா என்னோடய மனைவி எனக்காக எதையும் செய்வாள் இல்லைங்களா? அப்போது இப்படி எனக்கு பிடிச்சவங்க எனக்காக எல்லாம் செய்வாங்க, என்னை பார்த்துப்பாங்க, என்னை குறித்து சிந்திப்பாங்க, எனக்காக எல்லா காரியங்களும் செய்வாங்க. ஆமாதுங்களா? புரிஞ்சுலார். அப்போது என் நண்பன், என் மனைவி, என்னுடைய கணவன் இல்லைங்களா, இப்படி என்னுடைய பசங்க என் கூட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நமக்காக பல விதத்தில் மெனக்கெடுவாங்க. அவங்க நம்மளோட இருக்காங்க, அவங்க நம்ம மேலே பிரியமாக இருக்காங்க, அவங்க நம்மளை நேசிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்மளை ரொம்ப வேணும்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கான எல்லா காரியத்தையும் செய்வாங்க. நம்ம தடுக்கிட்டோம்னா அவங்க கதறிடுவாங்க இல்லைங்களா? என்னை எப்படி பார்த்துப்பாங்க தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போது அவங்க நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்கன்னா நமக்கு எல்லா காரியத்தையும் அவங்க செய்வாங்க. ஆமாம் தாங்களே? இதே நாம் ஒருத்தர் மேலே பிரியமாக இருந்தோம்னா நாம் எப்படி செய்வோம்? யோசிச்சு பாருங்களேன். சரி, இப்போ அவங்க நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். யார்? அம்மா, அப்பா, கணவன், மனைவி, பிள்ளைங்க, ஃப்ரெண்ட்ஸ், இப்படி யாரோ அவங்க நம்ம மேலே பிரியமாக இருக்காங்கன்னா அவங்க நமக்கு பிடிக்கும். அவங்கள எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரொம்ப பிரியமான, அவன் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பான் அப்படின்னா அவனை நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப என்னென்னா அவன் ரொம்ப நேசிப்பான். எங்கள் அம்மா என் மேலே அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க தெரியுமா? அதே நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான்? வேறு ஒருத்தரை நேசிப்பான், இல்லை வேறு ஒருத்தருக்கு அம்மாவை வருத்தப்படுத்துவான், அம்மாவை நோகடிப்பான், எல்லாம் செய்வான். பார்த்துருக்கீங்களா? அப்பாவை நோகடிப்பான். ஆனால் அப்பா பிரியமாக இருப்பார், ஆனால் அப்பா அவன் நோகடிப்பான். அம்மா ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, அம்மாவை நோகடிப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி நண்பன் கூட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. நண்பனை கிண்டல் பண்ணுறது, அவனை கேலி பண்ணுறது, அவனை இன்சல்ட் பண்ணுறது, அவமானப்படுத்துறது, அவனுக்கு பிடிக்காத செய்யுது, அவனை வருத்தப்படுத்துறது, இப்படி பல காரியங்கள் செய்வாங்க. ஆனால் அந்த நண்பன் இவன் மேலே பிரியமாக இருப்பான். அதே மாதிரி மனைவியை, எத்தனையோ மனைவிகள் கணவனுக்கு பிரியமாக இருப்பாங்க, ஆனால் அந்த கணவன் அந்த மனைவியை நேசிக்கிறதோட துரோகம் பண்ணுவான், ஏமாற்றுவான், போய் பித்திராட்டம் பண்ணுவான் இல்லைங்களா? இதே மாதிரி கணவனும் மனைவி மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும்போது மனைவியும் கணவனுக்கு தெரியாமல் திருட்டுத்தனம் பண்ணுறது, ஏமாத்துறது, பொய் சொல்கிறது இல்லைங்களா, தவறான காரியங்கள் செய்கிறது, இப்படி எல்லாமே இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற அன்பு, அங்கேருந்து நம்ம மேலே செலுத்தப்படுற அன்பு எவ்வளோ ஆழமாகவும் எவ்வளோ உண்மையாக இருந்தாலும்
அதனால் நமக்கு என்ன நன்மை வருதுன்னா, நமக்கு ஒரு சந்தோஷம், பாதுகாப்பு, நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, நம்மளோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுங்கிற ஒரு நிறைவு வருதே தவிர வேறு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இதே தான் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த பூமியில் இருக்கிற எல்லா நாளும் பாதுகாப்பு, பத்திரமாக இருப்போம், நம்மளோட தேவைகள் சந்திக்கப்படும், நமக்கு ஆபத்து ஒரு நேரத்தில் துணை நிற்பாங்க, எல்லா காரியமும் தேவன் செய்வாங்க. சரிங்களா? அப்போ தேவன் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறதுக்கும் ஒரு நண்பனோ மனைவியோ அவன் மற்றவங்க நம்ம மேலே பிரியமாக இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை, எல்லாம் ஒன்று தான். நாம் நண்பன் மேலே பிரியமாக இருந்தோம்னா, மனைவி மேலே பிரியமாக இருந்தோம்னா, பிள்ளைங்க மேலே பிரியமாக இருந்தோம்னா, யோசிச்சு பாருங்களேன், கணவன் மேலே பிரியமாக இருந்தோம்னா அவங்களுக்கு பிரியம் இல்லாத நம்ம செய்வோமா? அவங்கள வருத்தப்படுத்துகிற காரியத்தை நம்ம செய்வோமா? அவங்களை குறித்த சிந்தனை தானே நமக்கு இருக்கும். அவங்களுக்கு சமைக்கணும், அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்காக சம்பாதிச்சு போகணும், அவனுக்கு பிரியமானது நினைக்கும், அவன் கூப்பிட்ட நேரத்துக்கு நம்ம போகணும், இப்படிலாம் தான் சிந்திச்சுட்டு இருப்போம். அவனை குறித்து தான் அதிகமாக சிந்திப்போம் இல்லைங்களா? அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுவோம். என் வாழ்க்கையில் முக்கியம் அவனுக்கு தான், நம்ம அப்படி தான் சொல்லுவோம். அப்போ நாம் அவங்கள நேசிக்கும் போது என்ன மாற்றம் வருது பாருங்கள். அப்படியே அவங்க மேலே நாம் அன்பை பொழியது மட்டும் இல்லாமல் அவங்க நினைவாகவே இருக்கும். அவங்களுக்கு பிடிக்காது, இல்லைடா என் ஃப்ரெண்டுக்கு அது பிடிக்காதா, என் மனைவிக்கு அது பிடிக்காது, என் கணவனுக்கு அது பிடிக்காது, என் பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கு அது பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்காது. நம்ம அப்போ அவங்க மேலே பிரியமாக இருக்கும்போது அவங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நம்ம செய்ய மாட்டோம் இல்லைன்னா, அவங்களுக்கு பிரியமானது மட்டும்தான் செய்வோம். அதே தான். அப்போ கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரு. அதனால் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தர் மேலே பிரியமாக இருக்கிறோமா? கர்த்தரை தேடுறோம். சும்மா ஒரு வார்த்தையினால் எனக்கு ஏசப்பா பிடிக்கும், ஏசப்பா தான் வேணும் எல்லாமே சொல்கிறோம். ஆனால் அந்த ஒரு வார்த்தையை கேட்டு தேவன் நம்ம மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கார். தேவன் நம்மளை எல்லா விதத்துலையும் ஒரு உண்மையான நண்பன் மேலே நாம் பிரியமாக இருந்தோம், மனைவி மேலே நம்ம பிரியமாக இருந்தோம், எவ்வளோ அன்பாக இருப்போமோ அதோட அதிகமாகவே நம்மளை தேவன் நேசிக்கிறார் இல்லையா? நம்மளை பாதுகாக்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கோம்? தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமா? தேவனை நேசிக்கிறோமா? எல்லா நேரம் தேவனுடைய சிந்தனையாக இருக்குமா? எல்லா நேரத்தையும் தேவனுக்கு பிரியமானது செய்கிறோமா? தேவனை நம்ம தேடுறோமா? தேவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? யோசிச்சு பாருங்களேன். இல்லை நம்ம அதாவது சும்மா சண்டையில் அடிப்படும் போது, பிரச்சனை வரும்போது, கீழே விழும்போது, இல்லை ஆலயத்தில் போகும்போது, ஜபக்கூடத்துக்கு போகும்போது, அப்போ தான் தேவனை நோக்கி பார்க்குறோம். ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது, இல்லை காலையில் ஜபம் பண்ணிவிட்டு மற்ற எல்லா நேரத்தையும் தேவன் எங்கே போனார்? அவர் பிரியமான செய்கிறதில் போய் பேசுகிறோம், ஏமாத்திரம் கெட்ட வார்த்தை பேசுகிறோம், இல்லை வஞ்சிக்கிறோம், எத்தனை விதமான கேவலமான காரியங்கள் எவ்வளோ செய்கிறவங்க பல கிறிஸ்தவங்க இல்லையா? ஆலயம் போகிற கிறிஸ்தவங்க, கர்த்தரை தேடுற கிறிஸ்தவங்க இன்றைக்கி எத்தனை பேர் பாவம் செய்கிறாங்க. அப்போது அவங்க கிறிஸ்துவை நேசிக்கல, கிறிஸ்து தான் அவங்கள நேசிக்கிறார். இதுதான் உண்மை. சரி, கிறிஸ்துவை நாம் நேசிக்காமல் போனோம்னா நமக்கு என்ன நடக்கும்னா, உண்மையில் நம்ம கைவிடப்பட்டவர்களாய் நரகம் போகிற அந்த நிமிஷத்தில் தேவன் நம்மளை கைவிட்டுருவார். ஏன்னா நான் உன்னை நேசித்தேன், உன்னோட ஜீவிய காலமெல்லாம் நான் உன்னை நேசித்தேன், நீ உயிரோடு இருக்க எல்லா நாளும் உன்னை பாதுகாத்தேன், உனக்கு தேவையானது தந்தேன், நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு ஆலோசனை செஞ்சேன், நீ தப்பு பண்ணும்போதெல்லாம் உன்னை மன்னித்தேன், உன்னை நேர்வழிப்படுத்தினேன், உன்னை கண்டிச்சாலும் நான் உனக்கு கூடவே இருந்து உன்னை வழி நடத்தினேன். ஆனால் நீ எனக்கு உண்மையாக இல்லை, நீ என்னை தேடல, நீ எனக்கு உன்னை ஒப்பு கொடுக்கவே இல்லை. உன்னோட நண்பனுக்கு நீ உன்னை விட்டு கொடுத்த, மனைவிக்கு விட்டு கொடுத்த, கணவனுக்கு விட்டு கொடுத்த, மகளுக்கு விட்டு கொடுத்த, ஆனால் உன்னை எனக்கு முழுசாக விட்டு கொடுக்கவே இல்லை. என்ன நீ தேடல, என்ன நீ முழுசாக நீ என்ன பண்ணல, உன் வாழ்க்கையில் எல்லாம் ஏற்றுக்கல நீ. அப்போ உன் பிரியம் எது மேலே இருந்துச்சு? இந்த உலகத்து மேலே, உலகத்து மக்கள் மேலேயும் ஆஸ்தி மேலே தான் இருந்துச்சு. உன் முழு பிரியமும் என் மேலே இருந்திருந்ததா, இந்த உலகம் உனக்கு குப்பையாக ரொம்ப துச்சமாக இருந்திருக்கும். அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்? உன்னுடைய கடைசி காலத்தில், உன்னுடைய மரண நேரத்திலையோ இல்லை ரகசிய வருகையிலையோ உன்னை நான் என்னோடு கூட கொண்டு போய் சொல்லுவார் இல்லைங்களா? அப்போது நாம் தேவன் இன்றைக்கி நம்மளை நேசிக்கிறார், இன்றைக்கும் நம்மளை நேசிக்கிறார். இன்றைக்கி சபைக்கு போகிற எல்லா கிறிஸ்தவர்களையும் தேவன் நேசிக்கிறார். அதனால தான் இன்றைக்கி நம்ம சபையில் சாட்சி சொல்கிறேன், எனக்கு தேவன் இதை செய்தார், அதை செய்தார், அப்படி செய்தார், இப்படி செய்தார், நான் ஜெபிச்சேன், எனக்கு பதில் தந்தார், எல்லாம் உண்மை. தேவன் நமக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறார். அதே அளவு நாம தேவனை நேசிக்கிறோமா, தேவனுக்கு முக்கியத்துவம் தரமா, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்படி இல்லாமல் போனோம்னா இன்றைக்கி நம்மளை நேசிக்கிற தேவன் நியாயாதிபதியாக வந்து நிற்கும் போது, அப்போது நான் உன்னை நேசிச்சனே அதனால் நான் உனக்கு இன்றைக்கி இறங்கி வருவானா? கண்டிப்பாக இல்லை. நியாயாதிபதியாக நிற்கும் போது, ராஜாவாக நிற்கும் போது, சரிங்களா? அப்போது என் நண்பனே, என் மனவாட்டியே, நீ எனக்கு துரோகம் செஞ்ச, அதனால் நீ அதுக்குரிய தண்டனை அனுபவி தான் சொல்லுவாரே தவிர அந்த நேரத்தில் மன்னிப்பும் இரக்கமெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த பதிவில் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, தேவன் நம்மளை நேசிக்கிறார். அதனால் நமக்கு பல காரியங்கள் இந்த பூமியில் நடக்குது. இதுவே போதும், நாம் அப்போ நம்ம தேவனோட சரியாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் தயவு கூர்ந்து உங்களை இழந்துடாதீங்க. நரகங்கிற ஒரு பயங்கரத்துக்கு நீங்கள் எந்த விதத்துலையுமே போகக்கூடாதுங்கிறது தான் சொல்கிறேன். நாம் தேவனை நேசிக்கணும். எப்படி தேவன் நம்மளை நேசிக்கிறாரோ அதே போல் நாம் தேவனை நேசிக்கணும். அதே நேரத்தில் எல்லா நேரத்துலையும் நாம் மற்றவங்களையும் நேசிக்கணும் இல்லைங்களா? அப்போ தேவனுக்கு பிரியமானது அவரை நேசிக்கிறது. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. தேவனுக்கு முழுமையாக அவரை ஒப்புக் கொடுங்க. அவரோட கூட சிந்தனை, அவரை குறித்த சிந்தனை உங்களுக்குள்ளே அதிகமாக பெருகணும். அப்போ தான் தேவனுக்கு எது பிடிக்கும், தேவனுக்கு எது பிடிக்காது, தேவன் எதை விரும்புகிறார், தேவன் எதை விரும்பலை, இதை அறிஞ்சு அது செய்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அதுக்காக நம்மளை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறவங்களா இருக்கணும். அதுக்கு எல்லாரும் ஊழியக்காரன் இல்லை. பூமியில் என்ன சொல்கிறது, சாதாரண மக்களும் விசுவாசிக்கிறோம் தேவனுக்கு உண்மையாக வாழ முடியும்.
சரிங்களா? நாம் அதெல்லாம் ஊழியக்காரங்க தான் தேவனுக்கு பிரியமாக 24 மணி நேரம் தேவனே நினச்சிட்டு வாழ்வாங்க. நம்மளால எப்படி முடியும்? நமக்கு குழந்தை குட்டி எல்லாமே இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தவரே தேவன் தான். நம்புறீங்க இல்லைங்களா? அதை கொடுத்த தேவன் அதை அத்தனையும் பாதுகாத்து பராமரித்து பத்திரமா கொண்டு வந்து சேர்க்குற கடமையும் தேவனுக்கு உண்டு. அதை தேவன் செய்வார். அதனால் நீங்கள் தேவனுக்கு முழுமையாக அவங்களை ஒப்புக் கொடுங்க. உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து, உங்கள் சிந்தனையில் ஆழத்திலிருந்து எப்பவுமே தேவனுக்கு உண்மையாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் தேவன் விரும்புறதுக்கே நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் அதி சீக்கிரத்தில் ரகசிய வருகை இருக்குது. அந்த ரகசிய வருகையில் பங்கு பெறத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். பிரைஸ் தி லார்ட்.